ஹாய் கைஸ், வாங்க இப்போ நம்ம எல்எம் பேரிங்னா என்னது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எல்எம் பேரிங்கு. ஃபஸ்ட்டு எல்எம் பேரிங்னா லீனியர் மோஷன். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நார்மலாக வந்து ஹெவி வெயிட்டு மூமெண்ட்டில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து 6 ஹோல் இருக்கும். அது எதுக்குன்னா மவுண்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்களன்னா இது வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா பிவிசியில், அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அது எதுக்குன்னா நம்ம வந்து எல்எம் கைடில் இன்சைட் பண்ணும் போது அதை வந்து ப்ராப்பராக வந்து இது உள்ள அதாவது எல்எம் பேரிங்கை வந்து இன்செட் கைடில் பண்ணும் போது கைடு உள்ளே போக போக இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்லீவ் வந்து வெளியில் வந்துடும். சப்போஸ் நம்ம வந்து அதை இன்சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா இந்த பால்ஸ் எல்லாம் வந்து இது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த பால்ஸ் எல்லாம் வந்து அந்த சீல்லேருந்து வெளியில் வந்துடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் வெளியே வந்துருச்சுன்னா ரெண்டாவது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இப்போ பாருங்கள், இந்த ஹோல் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து மவுண்டிங்காக, அதாவது எல்எம் கைடில் எதை மூவ்மெண்ட் ஆகுதோ. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்பிண்டில்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பிண்டில் மூவ்மெண்ட்டுக்கு இதுதான் மவுண்டிங்கு. பாருங்கள், த்ரெட் இருக்குது, கீழே 2 ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது த்ரெட்டு, மேலே 2 ஹோல் த்ரெட்டு. அதே மாதிரி நடுவில் 2 ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து த்ரெட்டு தான். அது த்ரெட்டு டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சேஃப்காக அது கொடுத்துருக்காங்க பிவிசியில். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து லூப்ரிகேஷன் பாயிண்ட்டு. லூப்ரிகேஷன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெட்டல் டு மெட்டல் வந்து உராயும் போது தேய்மானத்தை வந்து குறைக்கிறதுக்காக, இது தேய்மானத்தை குறைக்கிறதுக்காக அதில் வந்து நம்ம லூப்ரிகேஷன் ஆயில் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம பைக் இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆயில் இருக்குது. அந்த ஆயில் வந்து லூப்ரிகேஷன் பாயிண்ட் தான். இது சென்டர்லையும் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி பாட்டமில் சென்டரில் கொடுத்துருப்பாங்க, மேலேயும் கீழேயும் சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் வந்து ஃபுல் எல்எம் பேரிங்கு. இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரூ கட்டுறாங்க பார்த்தீங்களா, இதில் தான் வந்து லூப்ரிகேஷன் அந்த கனெக்டர் வந்து இதில் தான் போடணும். அலைன் கீ போட்டு அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இப்போ இதை டைட் பண்ணுறாங்க பாருங்கள் ப்ராஸில். இதை வச்சு ப்ராப்பராக டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபெருல் வரும். ஃபெருலை வந்து போட்டு டைட் பண்ணோன்னா ஓஸ் கனெக்ட் ஆகும். போட்டு டைட் பண்ணோன்னா ஒரு ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து 1 ஹவர் ஒன்ஸு 2 ஹவர் ஒன்ஸு நம்மளுக்கு எவ்வளோ லோடு இருக்கோ அந்த லோடை பார்த்து அந்த ஹவர்ஸு செகண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லூப்ரிகேஷன் வந்து அது உள்ளே போயிடும். இதனால் வந்து அந்த பேரிங் ஆனது வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்காக இந்த தேயறதெல்லாம் தடுக்கலாம் முடியாது, தேயும். ஆனால் வந்து அதிகமாக தேயறது கொஞ்சம் கம்மியாக தேயும். இதுதான் வந்து அந்த எல்எம் கைடு. இந்த கைடில் தான் வந்து நம்ம அந்த பேரிங் இன்செர்ட் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், நம்ம அந்த ஸ்லீவ் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லீவ் ஷேப்பில் தான் இதுவும் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தான் வந்து அந்த எல்எம் பேரிங்கை இன்சைட் பண்ணணும். அதை பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக வச்சு கரெக்டான ஆங்கிளில் கரெக்டாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி புஷ் பண்ணணுன்னா கிளியராக உள்ளே போயிடும். இதை பாருங்கள், லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே கீழே லைட்டாக ஷேக் பண்ணோன்னா கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது வந்து கிளியராக வந்து ஸ்மூத்தாக போகும். அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த கைடுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரீனஸ்க்காக. இதை பாருங்கள், அது உள்ளே போக போக இந்த பிவிசி வந்து வெளியில் வந்துடுது. இப்போ ஃப்ரீயாக போயிடுச்சு பாருங்கள். இது தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது வந்து ஆயில் நம்ம வந்து ஃப்ரீனஸ்க்காக நம்ம ஊற்றிருக்கோம் லூப்ரிகேஷனுக்காக. அதை பாருங்கள், இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து மிஷினில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவ்மெண்ட் செக் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ஒரு ஸ்பிண்டில் பாட்டமில் இருக்க 2 எல்எம் பேரிங்கும் டேமேஜ்,
அதை மாற்றியாச்சு. இதை பாருங்கள், மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து மூவ்மெண்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் நம்ம மாற்றின வந்து எல்எம் பேரிங்கு. இதை பாருங்கள், லூப்ரிகேஷன் ஓஸு ப்ளஸ் அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லூப்ரிகேஷன் ஓஸு புது எல்எம் பேரிங் மாற்றி ட்ரையல் பார்த்தாச்சு. நல்லா ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.